அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய நமது அன்னை பாத்திமா அரபிக் கல்லூரியுடைய தலைவர் மற்றும் இயக்குநர்கள் மற்றும் அதனை சார்ந்த பொறுப்பில் உள்ள சகோதரர்கள், நமது அன்னை பாத்திமா அரபிக் கல்லூரியுடைய ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் இந்த விழாவிற்கு வருகிறது சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள், பாய்மார்கள், உங்கள் அனைவர்களுக்கும் இந்த முதற்கண் நன்றி என்னுடைய சலாத்தை குறிக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு மேடை பேச்சு என்பது விடுபட்ட நிலையிலே நமது மதரசாவுடைய தலைவர் ஏதாவது நான்கு கருத்துக்களை போல சொல்லுங்கள் என்று சொன்னதின் காரணமாக இப்பொழுதே முடியாத நிலையிலே உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாணவ செல்வங்களையும் மாணவியர்களையும் பார்க்கும் பொழுது எனது உள்ளம் பூரிப்படைந்து கொண்டிருக்கின்றது. இந்த கண்ணியில் இருக்கின்றேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மொத்தம் மதரசாவிலே நமது பெண் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக போராடினேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் இந்த வருடமாக அந்த கவலையை அல்லாஹ் தஆலா போக்கி பெண் பிள்ளைகள் மதரசாவிற்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது. நான் ஆபீஸிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் அந்த சின்ன பிள்ளைகள் அந்த உடையோடு கருப்பு ஜிப்பாவோடு வரும்பொழுது சலாத்தினை சொல்லிக் கொண்டு வரும்பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹாஜத்தை நிறைவேற்றி விட்டான் என்று. நான் ஏன் இதற்கு சொல்கிறேன் என்றால், நமது பெண் பிள்ளைகளுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மதரசா மக்கள் மதரசாவை கொண்டு வந்து நாம் பிள்ளைகளை சேர்த்து விட்டால் இந்த பெண் பிள்ளைகளை நாம் சேர்த்து விட்டமை, ஆனால் வரக்கூடிய கல்வியாண்டிலே அதே பிள்ளைகள் மக்கள் மதரசாவிலே பயிலக்கூடிய அந்த பிள்ளைகள் நமது ஆலிம் மதரசாவை மாறுவதற்கும் அதிலிருந்து பட்டங்களை பெற்று அதிகமாக நமது பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பட்டம் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பட்டம் வாங்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக மாறிவிடும் என்ற காரணத்தினால்தான் இந்த கவலையை தான் துபாய் இந்த சங்கத்தை, இந்த பள்ளியை, இந்த மதரசாவை உண்டாக்கிய நமது துபாய் சகோதரர்கள் எல்லாம் காலாண்டு காலமாக இதை கவனத்தில் கொண்டுதான் அவர்கள் இதை கவனத்தில் கொண்டிருந்தார்கள். அவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நமது மக்கள் மதரசாவில் பயிரக்கூடிய இந்த பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நமது மக்கள் மதரசாவில் பயிரக்கூடிய இந்த பிள்ளைகள் நாட்கள் வருடம் போக போக ஒரு மதரசாவிலே நமது கல்வியிலே மார்க்க கல்வியிலே புறம் போட்ட தங்கங்களாக அந்த பிள்ளைகள் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த ஒரு காலகட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது மனம் குறிப்படைகின்றது, சந்தோஷப்படைகின்றது. இந்த நிலையை உண்டாக்குவதற்காக அல்லாஹ் தஆலாவுக்கு நாம் நன்றி சொல்ல கடைப்பட்டிருக்கின்றோம். மேலும் மேலும் நம்ம மதரசாவிலே இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நடப்பதற்கும் அதிகமான மக்கள் தீனுடைய விஷயங்களை கவனம் செலுத்தி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்குறுதியின் பிரகாரம் நாம் அனைவர்களும் சீரும் சிறப்புமாக ஆக வேண்டும் என்ற நோக்கத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு வருடம் இந்த நிகழ்ச்சிகளை கொண்டு ஆர்வப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. தாய்மார்கள் இதனை கவனம் செலுத்தி வரக்கூடிய காலங்களிலே மக்கள் மதரசாவில் பயிலக்கூடிய அந்த பிள்ளைகளை நமது அன்னை பாத்திமா அரபிக் கல்லூரியுடைய கைடேபிள் பிரகாரம் நடக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் அனுப்பி வைத்தால் அந்த பிள்ளைகள் தீனை முழுமையாக விளங்கிக் கொள்வதற்கும் அதற்கு தயாராக ஆசிரியர் பெருமக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்குவதற்கு
நீங்கள் பெண்களாகி தாய்மார்களாகி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இப்படிப்பட்ட ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற நேரத்திலே உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.